அம்மா அம்மா என்ற ஒரு பிம்பம் என்றால் உங்களுக்கெல்லாம் பல எண்ணங்கள் வரும். தாய்மை, எல்லோரையும் பார்த்து கொள்ளக்கூடியவள், எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவள், தியாகம் செய்யக்கூடியவள், யாருக்கு தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவள். இதெல்லாம் பொதுவாக அம்மாவை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகள், உணர்வுகள். அது ஓரளவு உண்மையும் கூட. அம்மாவின் உலகத்தில் நாம் இருக்கிறோம். அம்மாவுக்கென்று இருக்கிற ஒரு உலகத்தை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? அந்த அம்மா ஒரு தனி மனுஷி தானே. அவளுக்கு சில ஆசாபாசங்கள் இருக்கும்ல, விருப்பு வெறுப்பு இருக்கும்ல. அவளுக்கு பொறுப்பு மட்டும்தான் இருக்கணுமா? நவீன இலக்கியம் இதை பேசுகிறது. எப்போதாவது எந்த பிள்ளைகளாவது அம்மா ஒரு இண்டிவிஜுவல், அவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேரக்டர் இருக்குது, அவளுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும்னு யாருமே யோசிக்கிறதில்ல. குடும்பத்துக்காக உழை, வீட்டுக்காக உழை, குடும்ப கௌரவம் உன் கையில் தான் இருக்குது, உன் பிள்ளைகள் எதிர்காலம் உன் கையில் தான் இருக்குது. இதைத்தேர நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் வரலாற்றில் அம்மாங்கிறவ ஒரு தனி மனுஷி. அசோகமித்திரனோட சிறுகதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கவங்களில் யாரெல்லாம் அசோகமித்திரனுடைய வாசகர்கள், அசோகமித்திரனை படிக்கக்கூடியவங்க? ஒரு 5-6 பேர் கைது வைக்கிருக்கீங்க. உலகத்தரத்தில் எழுதக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளன். நான் தமிழர்களுடைய தரத்தில் என்று சொல்லவில்லை, இந்திய தரத்தில் என்று சொல்லவில்லை, உலகத்தரத்தில் எழுதக்கூடிய தமிழ் எழுத்தாளர் அசோகமித்திரன். அவர் எனக்கு 3 அம்மாக்களை காட்டினார். நவீன அம்மாக்கள். நவீன அம்மாக்கள்னால் இந்த 19ஆம் நூற்றாண்டில் உருவானவங்க. அவங்க நம்முடைய சங்க காலத்திலோ அல்லது பழங்காலத்திலோ பார்த்த அம்மாக்கள் அல்ல. அவள் ஒரு தனி மனுஷி. ஒரு கதை, அசோகமித்திரனோட அந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்கா. அம்மாவுக்கு ஒரு நாள், அதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு. அம்மாவுக்குன்னு ஒரு நாள் தனியாக தேவைப்படும்னு நம்ம எப்போவாது யோசிச்சிருக்கோமா? அவளுக்கு தனியாக ஒரு நாள் வேணும் அப்படின்னு. அவள் வீட்டோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாள், பிள்ளைகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாள், உறவுகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாள், பொறுப்புகளோடு பிணைக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் அம்மாவுக்கு எப்போவாது இருந்திருக்கா? ஒரு பெண் அம்மாவாக ஆன பிறகு பெண்களுக்கு எப்பொழுதுமே அப்படி ஒரு தனி நாள் இருந்ததே இல்லை. அப்படி பார்க்குற போது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. அந்த அவள் பிள்ளைங்க, அவள் பையன் ஒரு வளர்ந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட அவன் ஆஃபீஸ்க்கு போகையில் அந்த அம்மா சொல்கிறா, இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, பக்கத்து வீட்டு மாமி சினிமாவுக்கு பார்க்க ஒரு படம் வந்திருக்கு, போகலான்னு சொன்னான்ட்டு. பல வருஷங்களாக அப்படி ஒரு கோரிக்கையை அந்த அம்மா வச்சதே இல்லை. அன்றைக்கி சொல்கிறா, நான் சினிமாவுக்கு இன்றைக்கி சாயங்காலம் பக்கத்து வீட்டு மாமியோடு போகிறேன். இந்த வீட்டில், அந்த வீட்டில் 3-4 பிள்ளைங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டை பூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் நீ கொஞ்சம் 6 மணிக்கு வந்துரு அப்படின்ட்டு. இவன் முதல்ல சொல்லுவான், நீ கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணுமான்ட்டு. இல்லை அந்த மாமி ரொம்ப கூப்பிட்றா, நீ தயவு செஞ்சு வந்துரு அப்படிம்பா. சரி வரேன்ட்டு போயிடுவான். போனோன்னு அங்கே போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவான். கிளம்பின்னு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் மேட்னி ஷோவுக்கு போகலான்னு கூப்பிடுவான். அப்புறம் மேட்னி ஷோவுக்கு போகலான்னு சொன்னால், இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு சீக்கிரம் வர சொன்னா நான் போகிறேன்னு சொல்லுவான். அப்போ ஒரு காஃபி சாப்பிட்டு போகலான்னு அவன் சொல்லுவான். அந்த காஃபி சாப்பிட்டு இவன் தான் அதுக்கு காசும் கொடுப்பான். திரும்ப மணி பார்ப்பான், மணி 4000. வேகமாக ஸ்டேஷனுக்கு போவான், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினில் ஏறி உக்காந்துருவான். ட்ரெயினில் ஏறி உக்காந்தோம்னா ட்ரெயின் கிளம்பவே கிளம்பாது. அரை மணி நேரமாக உட்காந்துக்கிட்டே இருப்பான், 3/4 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டே இருப்பான். உடனே இறங்கி போய் கேட்பான், என்னாச்சு, ஏன் ட்ரெயின் கிளம்பலன்னு. அந்த மீட்டர் கேஜ் ட்ரெயின் அதில் ஒரு ட்ரெயின் தடம் புரண்டுச்சு, இன்னும் கிளம்ப 1 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இப்போ என்ன பண்ணுறது, அம்மா 6 மணிக்கு அவளை ரிலீவ் பண்ணணுமே வீட்டுக்கு போய் அப்படின்ட்டு. உடனே வேகமாக ட்ரெயின்லேருந்து இறங்கி பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு பாக்கெட்டை பார்ப்பான். 6 அணா தான் கையில் இருக்கும், பஸ்ஸுக்கு அதோட கூட காசு தேவை. பாக்கெட்டில் காசு இருக்க மாதிரி தான் அவனுக்கு தோண்டிகிட்டு இருக்கும். ஆனால் வெறும் 6 அணா, அதை வச்சுட்டு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்னா ஆஃபீஸ்க்கு ஓடுவான். ஆஃபீஸில் யாராவது இருந்தால் காசு வாங்கிட்டு போகலான்ட்டு. ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. பக்கத்து தெருவில் அவன் கூட ஒர்க் பண்ணுறவன் ஃப்ரெண்டு இருக்கான்னு ஞாபகம் வரும். உடனே அங்கே ஓடுவான், அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போகலான்ட்டு. அங்கே போனோம்னா அவன் வீட்டில் இருக்க மாட்டான், அவன் ஒய்ஃபு தான் இருப்பாள்.
அவன் ஒய்ஃப் வந்து யாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டா. இவனை பல தடவை அவன் வீட்டுக்கு வந்திருந்தா கூட புதுசாக வந்துடுற ஒரு ஆள்மை தான் அவனை வந்து ட்ரீட் பண்ணுவாள். அவள் ஏதோ காய்கறி வாங்கிட்டு இருப்பா, இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னு கேட்டப்போ முகத்தை கூட பார்க்காம வரலன்னு சொல்லுவாள். ஆனால் அவள் கையில் சேஞ்ச் இருக்கிறத பார்ப்பான், கேட்கணும்னு தோணும். ஆனால் எப்படி அவள்கிட்ட போய் கேட்குறது? அவன் ஃப்ரெண்ட் இருந்தால் கேட்கலாம், அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு தெரியாது. அங்கேருந்து கிளம்புவான். அங்கேருந்து கிளம்பி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ட்ரெயினை பிடிச்சி அவன் வீட்டுக்கு வரையில் 8 மணி ஆகிடும். ஆனால் அப்போ முழுக்க ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு அவனை வந்து வாட்டிக்கிட்டே இருக்கும். அதை வந்து அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். அந்த நான் ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் தன் அம்மாவையும் கம்பேர் பண்ணிப்பான். அவன் அம்மா எந்த காரியம் புரிந்தாலும் அதில் ஒரு தனி இனிமை இருக்கும். ஆனால் அவள் என்றோ ஒரு நாள் சினிமாவுக்கு போக ஆசைப்பட்டால் அன்றைக்குத்தான் அவன் வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியாதபடி போய்விடும். ரயில்கள் நின்றுவிடும், கையில் சில்லறையே இருக்காது, நண்பன் வீட்டில் இருக்க மாட்டான். பாலகிருஷ்ணன் மனைவி கையில் 4 இருந்தது. மாம்பழம் போய் சேர அந்த 4 போதும். ஆனால் அதை அவளிடம் போய் எப்படி கேட்பது? பாலகிருஷ்ணன் இருந்தால் விஷயத்தை சொல்லி 4 ரூபாய் கூட வாங்கி கொள்ளலாம். ஆனால் அவன் இல்லாத சமயத்தில் அவனுடைய மனைவியிடம் என்னவென்று சொல்ல முடியும்? பாவம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான். பயங்கர குற்ற உணர்வாக இருக்கும். அம்மாட்ட போயிட்டு சொல்லுவான், அம்மா நீ எங்கே சினிமாவுக்கு போகலையா அப்படின்னு கேட்பான். அவள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாள், எங்கே போகிறது? அதற்கு மேல் அவள் ஒன்றும் கூறவில்லை. அவள் கோபித்து கொள்ளவில்லை. ரகுவுக்கு கைகால் நெஞ்சு மார்பு தலையெல்லாம் வலித்தது. இல்லைம்மா நான் சீக்கிரம் வரத்தான் இருந்தேன், அம்மா எனக்கு ரயில் ஓடலை, அம்மா பஸ்ஸுக்கு சில்லறை போதவில்லை, அம்மா இன்னும் என்னென்னவோ சொல்ல வேண்டும் என்று அவன் உதடுகள் துடித்தன. ஆனால் அதெல்லாம் சொல்லி என்ன பயன்? அவன் அம்மாவின் ஆசை பூர்த்தியானதாகி விடுமா? அவன் சொல்வதைத்தான் அவள் நம்ப போகிறாளா? கைகால் கழுவிக்கொண்டு குளிக்கும் அறையிலிருந்து ரகு வெளியே வந்தான். அப்போது அவன் அம்மா, பிளாஸ்டிக்கில் டீ வைத்திருக்கிறேன் சாப்பிடு என்றாள். நம்ம அம்மாக்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன் நீ வரலன்னு கேட்கல, அவ ஏன் லேட்டாக வர்றேன்னு கேட்கல. ஏன்னா அவளுக்கு வந்து அவனுக்கு போகணுன்னு விரும்பினா. ஆனால் 50 சான்ஸ் மட்டும்தான் அவன் வச்சுக்கிட்டா. 50 சான்ஸ் அவன் வராமல் போவான் அப்படின்னு அவன் உண்மையிலே நினைக்கிறான். ஏன்? அம்மாக்களை நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். நம்ம அம்மாக்களை அப்படித்தான் நடத்தியிருக்கிறோம். அம்மா தானே நீ தியாகம் பண்ணுன்ட்டு. இன்னொரு கதை வந்து இந்திரான்னு ஒரு பொண்ணு, 3 அம்மாக்கள். அவளுக்கு வீணை கற்றுக்கணுன்னு ஆசை. ஆனால் வீட்டில் வசதி இருக்காது. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அப்போ ஒரு சினிமாவில் பாடக்கூடிய ஒரு பாடகர் வர்றான்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தி இவங்க எல்லாத்தையும் இந்த கச்சேரிக்கு கூப்பிட்டு போவா. இவங்க அம்மா, இந்த பொண்ணு இந்திரா எல்லாருமே போவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம பாட்டு கற்றுக்கணும். இவளுக்கு பாட பிடிக்கும். திடீர்னு ஒரு மியூசிக் டீச்சர்கிட்ட போய் பாடி காட்டுவா. அப்போ இந்த டீச்சர் சொல்லிடுவார் வந்து, நீ வந்து நல்லா பாடுற, ஆனால் பாட்டு கற்றுக்காமல் பாடுறதுன்னா அது எப்படிமா வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ராகங்கள்லாம் பிடிபடுன்னு கேட்டுருவார். அவள் பிடிவாதம் பண்ணுவாள், எப்படியாவது கற்றுக்கணுன்னு. இவளே வீட்டை விட்டு போய் ஒரு மாஸ்டரை கண்டுபிடிப்பா. அவள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா அங்கே தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாள். அப்போது அம்மாட்ட வந்து அதுக்கு காசு கேட்கணும். அந்த இடத்துல அந்த அம்மாவோட சித்திரத்தை அசோகமித்திரன் எழுதுறாரு பாருங்க. அம்மா கொத்தமல்லிக்கு பேரம் பேசுவாள். அவள் எது வாங்கினாலும் பேரம் பேசி வாங்காமல் இருக்க மாட்டாள். அவளுடைய மூக்கு கண்ணாடியில் ஒரு வில்லை குறுக்கை விரிந்து போய் எத்தனையோ வருடங்களாகிவிட்டன. அப்படியே தான் அதை மாட்டிக்கொண்டு தடுமாறுகிறாள். காரணம் பச்சை மிளகாய்க்கு பேரம் பேசி இல்லாத ஏச்சுவார்த்தைகள் எல்லாம் வாங்கி கட்டிக்கொள்வாள். இப்படி இருந்தும் மாத கடைசியில் அக்கம் பக்கத்தில் இருந்து 2 5 கடன் வாங்க அவள் தான் போவாள். அவளுடைய பிள்ளைகளும் பெண்களும் வீட்டுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எதிலோ பணத்தை செலவழிப்பார்கள். போன வாரம் கூட சக்கி ஒரு ஆங்கில படத்திற்கு 2 ரூபாய் செலவழித்து பார்த்து விட்டு வந்திருந்தான். இந்திராவுக்கும் நன்றாக தெரியும். அவள் யோசிப்பாள், வந்து பாட்டு கற்றுக்கணும்னா மாதம் வந்து 20 ரூபா கொடுக்கணும். 20 ரூபாய் குடிக்கக்கூடிய நிலைமையில் அந்த குடும்பம் இல்லை. ஆனால் அந்த அம்மா எப்படி காசை ஒன்றொன்னையும் செலவு பண்ணுவாங்கிறத இதில் சொல்கிறார். கடைசியாக இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு நினச்சி பார்த்துட்டு முதல்ல கேட்டுருவா, நான் போய் இந்த பாட்டு கற்றுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாள், நான் பாட்டு கற்றுக்கலாமா அப்படின்னு போய் சொல்லுவாள். அம்மா திடுக்கிட்டு ஏன் என்று கேட்டாள். சிறி திறங்கிய அப்பா ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிறார். அப்பா சொல்கிறது என்ன?
2 வருடம் போனால் உனக்கு வரன் தேட வேண்டும், 4 பாட்டுகள் கூட தெரியாமல் இருந்தால் எப்படி, நீ நாளைக்கே சேர்ந்து விடு என்றால். வீணை எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும், ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறாவ. வாங்கினா போயிட்டு வீடு கட்ட வேண்டும் என்றால் செங்கல் சுண்ணாம்பு வாங்கித்தானே ஆக வேண்டும், செலவு என்ன, அசடு மாதிரி பேசாதே, நாளைக்கே போய் சேர்ந்து விடு அப்படின்னு சொல்லுவாள். சிறிது நேரம் பேசாமல் இருந்து மறுபடியும் அப்பா கோபித்துக் கொள்வார் என்றால், ஒன்றும் கோபிச்சுக்க மாட்டார், நான் சொல்கிறேன். வெகு நேரமாகியும் இந்திராவுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு முறை புரண்டு அம்மாவை அணைத்தவாறு படுத்தால் அப்போது அம்மாவின் உடம்பு குலுங்கி கொண்டிருப்பதை அவள் உணர முடிந்தது. அழுதால்தான் உடம்பு அவ்வாறு குலுங்கும். அம்மா சப்தமே எழுப்பாமல் அழுவதற்கு எப்போது கற்றுக்கொண்டாள் என்பது இந்திராவுக்கு புரியவில்லை. ஏன் அவள் சப்தமே இல்லாமல் அழுதுட்டு இருக்கா? ரொம்ப சிம்பிள். பாட்டு கற்றுக்கிறது, வீணை கற்றுக்கிறது, இதெல்லாம் அந்த அம்மாவுக்கும் ஒரு கனவாக இருந்திருக்கும். அவருடைய கனவை யாருமே நிறைவேற்றிருக்க மாட்டாங்க, அவளை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. தான் பிள்ளை இன்றைக்கி அதே இடத்துல வர்றா, அந்த கனவை நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய இடத்துல அந்த குடும்பம் இல்லை. ஆனால் பொண்ணு பாட்டு கற்றுக்கணுங்கிற கனவுங்கிறது அது தான் பொண்ணை பற்றின கனவு கிடையாது, அது அவளோட தன்னை பற்றின கனவு. அது அந்த கனவை தான் அவள் தான் குழந்தைகிட்ட பார்க்குறா. நான் நிறைவாக இதே மாதிரி இன்னொரு அம்மாவை இன்னொரு கதையில் அவர் காட்டுறார். அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம், மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய அற்பத்தனங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப கொடூரமானது. இந்த கதையில் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருப்பான். அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பார். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவனுக்கும் ஒரு பிரச்சனை, அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டுருக்கோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அவர் டெய்லி ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவார். அன்றைக்கி பார்த்தோம்னா வேற ஒரு பேப்பர் அந்த ஜன்னலில் இருக்கும். அந்த ஜன்னலை எடுத்து, அந்த கதையோட தலைப்பு அவனுக்கு மிக பிடித்த நட்சத்திரம் அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுவான்னா, அவர் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குவார். இவன் இந்த ஒரு சினிமா ஓரியன்டான ஒரு பேப்பர் வாங்குவான். பேப்பர் போடுறவன் ஒரு நாள் அந்த பேப்பரை இவர் வீட்லேயும் இவன் பேப்பரை அவர் வீட்லேயும் மாற்றி சொருகி வச்சுட்டு போயிடுவான். சொருகி வச்சுட்டு போனவுடனே அன்றைக்கி பார்த்து பார்த்தீங்கன்னா பார்ப்பார், இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேப்பர் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருப்பார். அது யாருடைய பேப்பர்னு அவருக்கு தெரியாது. அப்போ புளி விற்கிறவன் புளி விற்றுக்கிட்டே வருவான். அந்த புளியை வாங்குவார். வாங்கி அந்த புளியை அந்த பேப்பரில் மடித்து, இது யார் பேப்பரோ வச்சுட்டு போயிட்டாங்க தவறுதலான்னு உள்ளே எடுத்துகிட்டு போவார். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடும், அவசரமாக ஓடி வருவான். ஓடி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ என் பேப்பரை ஏன் இப்படி பண்ணிங்கன்னு அவசரமாக அவர்கிட்ட பிடுங்குவான். அவரும் பதறி போய் அந்த புளியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் இருக்க புளியெல்லாம் எடுப்பார். ஆனால் அதில் ஒரு ஃபுல் போஸ்டர் அவனுக்கு பிடிச்ச நடிகையோட அந்த படம் இருக்குது. அதுக்கு தான் அந்த பேப்பரே அவன் வாங்குகிறான். அது ஃபுல்லாக தெக்கா அந்த புளி ஃபுல்லாக இருக்க மேலே செம்ம கடுப்பாயிடுவான். முட்டாள்னு அவரை திட்டுவான். அவரை ரொம்ப வயசானவர், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இது ஏதோ ஒரு பேப்பர்னு நான் நினச்சிட்டு எனக்கு தெரியாதும்பார். பயங்கரமாக திட்டிட்டு போயிடுவான். ஆனால் அவர் மேலே கடுமையான ஒரு ஆத்திரம் அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை, அவருடைய குழந்தை தான், ஒரு 4 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு அம்மை போட்டுரும். அந்த காலத்தில் அம்மை போடுறதுங்கிறது ஒரு பெரிய தொற்று வியாதி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரியவங்க இருந்தாங்கன்னா உடனடியாக கொண்டு போய் அதை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்போது இவன் என்ன பண்ணுவான், இதுதான் சாக்குன்னு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு போயிடுவான். மொட்டை கடுதாசி, இந்த வீட்டில் அம்மா பார்த்த ஒரு குழந்தைய வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு. அடுத்த நாளே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கொரோனா காலத்தில் இப்படி எத்தனை சம்பவங்கள் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் கொரோனா பாதிப்பு சின்ன குழந்தைக்கு இருந்து வலுக்கட்டாயமாக கூட்டு போன சம்பவங்கள்லாம் நம்ம மனசை விட்டு மறையாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயந்தான். அப்போது அவன் கூட்டு போனதுக்கப்புறம் அந்த அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். அதை ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க. ராமசாமி ஐயரும் அவர் மனைவியும் வீட்டிற்குள் சென்றார்கள். அத்தனை நேரம் ஒன்றும் புரியாமல் தூங்கி போயிருந்த குழந்தைகள் அனைத்தும் விழித்து கொண்டு ஒரு சேர அழ ஆரம்பித்தன. தாயார் இன்னமும் புலம்பினாள். அது அவள் மகன், அவளுடைய ஒரே மகன், 4 வயது தான் ஆகிறது. 1 மணி நேரம் கூட அது அவனை பிரிந்து இருந்ததில்லை. இப்போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது எங்கேயோ அத்துவானத்திற்குள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். வியாதியுடன் படுத்திருக்கும் குழந்தைக்கு பெற்ற தாயால் சிகிச்சை செய்ய முடியாது. அது தாகம் தாகம் என்று கதறும் போது ஒரு வாய் பால் தர முடியாது. குழந்தையை எங்கேயோ பழக்கமில்லாத பயங்கரமான இடத்தில் 1000 குஷ்டரோகிகள்
காலரா வியாதிக்காரர்கள் நடுவில் போட்டு விட்டார்கள். குழந்தைக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூற ஒருவரும் இருக்க மாட்டார்கள். குழந்தைக்கு கிளி பிடித்து நடுங்கும். அதை கொல்லைப்புறம் அழைத்து போக யாரும் இருக்க மாட்டார்கள். யாரோ மீசை வைத்திருக்கும் முரடன் தான் இருப்பான். அவன் குழந்தையை அதட்டி மிரட்டுவான். ஆண்டவனே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் இந்த மாதிரி ஆக வேண்டும்? ஏன் இப்படி இரக்கம் இல்லாமல் என் குழந்தையை வாட்டுகிறாய்? இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஒரு 2 நாளில் அந்த குழந்தை இறந்துடும். அந்த வீட்டுக்கே கொண்டு வராமல் நம்ம கொரோனா காலத்தில் நடந்த மாதிரியே கொண்டு போய் சுடுகாட்டு கொண்டு போய் கிரிமேட் பண்ணிவிடுவாங்க. இவனுக்கு அது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வாக மாறிடும். நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டோன்னு. 1 மாதம் கழித்து போவான். போயிட்டு அவர்கிட்ட பார்த்து சார் அப்படிம்மா என்னன்னு கேட்டோன்னே, அந்த அவங்க பையனுக்கு அம்மை போட்டிருந்ததை பற்றி தகவல் கொடுத்தது யாருன்னு தெரியுமான்னு கேட்பான். யாராக இருந்தால் என்ன அப்படிம்பாரு. அது நான் தான் அப்படிம்மா. அவர் அந்த ராமசாமி ஐயர் அவனையே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு ஒய்ஃபை கூப்பிடுவார். அவளை இவங்கிட்ட காட்டி, நீ இப்போ என்கிட்ட சொன்னதை அவகிட்ட சொல்லு அப்படிம்பா. ஸ்ரீராமுக்கு அந்த கணமே அவள் காலில் விழுந்து கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. அவள் நெஞ்சில் உள்ளதை விழுங்கி கொண்டு ராஜுவை பற்றி தகவல் அனுப்பியவன் நான் தான் என்றான். அவளிடமிருந்து அவன் மிக கொடூரமான சாபங்களுக்காக காத்திருந்து உள்ளூர பிரார்த்திக்கவும் செய்தான். அதான் அவனை செருப்பு கட்டி அடைச்சிருந்தா கூட அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் அவள் தன்னுடைய இயல்பான அடக்கத்தையும் அமைதியையும் திரும்ப பெற்றுக்கொண்டவளாக இருந்தாள். அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. ஏன் அவன் இந்த இடத்துல ஒன்றுமே சொல்லாமல் இருந்தா? ஒரு குழந்தை போயிடுச்சு. வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்களுமே அவளை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. கோபம், மாத்திரம், வன்மம். நண்பர்களே, 3 அம்மாவின் கதைகளை சொன்னேன். இந்த 3 அம்மாக்களுக்கும் பின்னால் இருந்தது என்ன தெரியுமா? சைலன்ஸ், மௌனம். அவங்க பேச வேண்டிய இடத்துல, அழ வேண்டிய இடத்துல, கோபப்பட வேண்டிய இடத்துல, கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்துல அவங்க காட்டின அந்த மௌனம். அந்த மௌனம்தான் நம்முடைய அன்னையர்களினுடைய, நம்முடைய தாயார்களினுடைய, பெண்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. காலம் காலமாக அந்த மௌனத்திற்குள் தான் அந்த பெண்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.